கைஸ் நம்ம சிஎஸ்கே பத்தி ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொடுக்கல. கிரிக்பஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. அந்த ஆர்டிக்கல் இருந்து தான் நம்ம இந்த அப்டேட்ஸை எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா அப்படிங்கிறது டிசம்பர் 2025ல 13 அல்லது 15 இந்த தேதிகளுக்கு இடையில நடக்க போறதா ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் தங்களோட ரிலீஸ்டு அண்ட் ரீடைன் பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பிசிசிஐ கிட்ட நவம்பர் 15க்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இதன்படி நம்ம சிஎஸ்கே டீம் என்ன பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத கிரிக்பஸ் இணையதளத்திலையும் அவங்க ஒரு கணிப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல அவர் விருப்பப்பட்டா விளையாடுவாரு, இல்லை அப்படின்னா அவருக்கு ரிலீஸ் பண்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஆல்ரெடி அஸ்வின் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டதுனால அவரோட 9.5 crores வந்து அணிக்கு மிச்சமா இருக்கிறதுனாலையும் லாஸ்ட் சீசன்ல 2025 சீசன்ல சரியா விளையாடாத டெவன் கான்வே, சாம் கரன், தீபக் கூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இந்த 5 பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்றதுக்கு அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. லாஸ்ட் சீசன்லயே சிஎஸ்கே அணி தன்னோட சொந்த மைதானத்திலேயே பல தோல்விகளை சந்திச்சது, படு மோசமா விளையாடிச்சு. இதனால வந்து பல விமர்சனங்கள் சிஎஸ்கே அணி மீது எழுந்தது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஏலம் 2025ல அவங்க வந்து சரியான பிளேயர்ஸை பிக் பண்ணாத காரணம் அப்படிங்கிறத பலரும் விமர்சனமாக குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் இந்த தடவை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பிக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த டைம் நம்ம தான் கப்பு அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த ஏலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரும் அப்டேட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைஸ், அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, பை பாய், மீண்டும் சந்திக்கலாம்.